ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% வரை வரி விதிக்கும் அமெரிக்காவின் புதிய மசோதா குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது கருத்தை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியா மீது பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி இந்தியா மீது 50% வரியை விதித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி 25%, உக்ரைனிடம் போர் புரிந்து வரும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 25% வரியையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு விதித்தார். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவும் ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டது. இப்படியான சூழலில்தான் அதிபர் ட்ரம்ப் மீண்டும் இடியை இறக்கியுள்ளார். இந்தியா, சீனா உட்பட ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான மசோதாவுக்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு மசோதா குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வாலிடம் கேள்வி எழுப்பப்பட்டன. இதற்கு பதிலளித்த அவர், நீங்கள் குறிப்பிடும் அந்த மசோதா, அதாவது முன்மொழிய அந்த புதிய மசோதா குறித்து நாங்கள் அறிந்துள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் அதனை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், எரிசக்தியை பொறுத்தவரையில் எங்களின் அணுகுமுறை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சூழலில் நீங்கள் அறிந்தபடி சர்வதேச சந்தையின் நிலவரத்தை கருத்தில் கொண்டே எங்களது அணுகுமுறை அமைகிறது. அதே சமயத்தில் எங்கள் மக்களுக்கு மலிவான விலையில் எவ்வாறு எரிபொருளை வாங்குவது என்பதையும் அடிப்படையாக கொண்டே நாங்கள் எங்களது உத்தியை தீர்மானிக்கிறோம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீது 500% வரியை விதிக்கும் பட்சத்தில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.